தொடர்ந்து கட்டார் இலங்கை தமிழர் சமூகத்தின் தலைவர் திரு யசோதரன் அவர்களின் வரவேற்பு உரை இடம்பெறும். தமிழுக்கு வணக்கம். தமிழ் தந்த தாய் தந்தையருக்கு வணக்கம். இன்றைய விழாவின் கதாநாயகர்களுக்கு வணக்கம். அவையினர் வீட்டிலிருக்கும் உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தையும் வரவேற்பையும் கூறிக்கொண்டு என் சிற்றுரையை தொடங்குகிறேன். இந்நிகழ்வு எமது தைப்பொங்கல் நிகழ்வானது கடந்த ஒரு தசாப்தத்துக்கு மேலாக எம்மவர்களால் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்வின் ஆரம்ப தொடக்கத்தாளரில் நானும் ஒருவன் என்றதனால் உங்களுக்கு ஒரு சில விளக்க உரையை கொடுக்க வேண்டிய தேவை எனக்கு உள்ளது. பொங்கல் விழா முதலில் 2007-8 காலப்பகுதிகளில் எனக்கு மூத்தவர்களால் இங்கே தொடங்கப்பட்டு ஒரு சில சட்ட சிக்கல்கள் காரணமாக அது நிறுத்தப்பட்டது. 2008ஆம் ஆண்டு இறுதி கால பகுதியில் பெனி தனுஷியன் என்னும் கனிய அளவீட்டாளர் என்னுடன் பணியில் சேர்ந்தார். அப்பொழுது பணியில் சேர்ந்த பொழுது நாம் பலதரப்பட்ட விடயங்களை கதைப்போம். அப்போ ஒரு விஷயம் கதைத்தோம். இந்த பொங்கல் விழா 2007 நடந்தது, ஏன் நிறுத்தப்பட்டது? பெனி தனுஷியன் என்பவர் ஒரு தமிழ் கலாச்சாரம் இவையெல்லாம் நமது பிள்ளைகளுக்கு கடத்தப்பட வேண்டும் என்று ஒரு ஆர்வம் உள்ளவர். அப்ப அவர் சொன்னார், ஏன் சொன்னா இந்த பொங்கலை நாங்கள் தொடர்ந்து செய்யக்கூடாது. அப்ப நான் சொன்னேன், தொடர்ந்து செய்கிறதால ஒரு பிரச்சனையும் இல்லை தம்பி, ஆனால் எங்களுக்கு சில சட்ட சிக்கல்கள் இருக்குது, எங்களுக்கு குடும்பம் இருக்குது, நிறைய கமிட்மெண்ட்கள் இருக்குன்னு சொல்லி கூட பெனி சொன்னார், ஓகே அதை யோசிப்போம். இது கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருடங்களாக தொடர்ந்து ஆராயப்பட்டு பெனி தனுஷியன், பிரகாஷ் பீட்டர் இருவரும் சேர்ந்து முடிவெடுத்து பிரகாஷின் மாமா மார்ட்டின் சந்திரன் அண்ணாவிட்ட முதல் 2014ஆம் ஆண்டு மீண்டும் இந்த பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. அவ்விழாவை முன்னின்று நடத்தியதில் பெனியும் பிரகாஷும் மினோஷனும் எங்கட தயா இப்படி கொஞ்சம் பேர் அதில் இருந்தாங்க. அப்போ இதுக்கு முடிவெடுக்கைக்குள்ள பெனி தனுஷியன் எல்லாத்தையும் முடிவெடுத்து போட்டு எனக்கு கோல் அடித்து சொன்னார், நாங்கள் இங்கே பொங்கல் கொண்டாடுறதுக்கு முடிவெடுத்து விட்டோம், நான் தனியால் எந்த தலைமையின் கீழே அதை செய்யுங்கோ, என்ன பிரச்சனை வந்தாலும் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன், அந்த முழு ரிஸ்க்கும் நான் எடுக்கிறேன்னு சொன்னேன். அப்போ இவன் முடிவெடுத்து போட்டு எனக்கு கோல் அடித்து சொல்கிறார். அப்பொழுது நான் ஏர்போர்ட் ப்ராஜெக்டில் வேலை செய்து கொண்டு இருந்தேன். அப்போ அவர் எனக்கு முடிவெடுத்து சொன்னார், யசோண்ணா நாங்கள் இப்படி பொங்கல் செய்கிறாங்க முடிவெடுத்தாச்சு, பொங்கல் இத்தனை தேதி மார்ட்டின் சந்திரன் அண்ணா வீட்டை பிரகாஷின் மாமா வீட்டை நடைபெறும். அப்போ அங்கே பிரகாஷ் மாமா வீட்டை மேடை போடுறதுலேருந்து முழு ஒழுங்கையும் ரேக்ஸ், இந்த ரேக்ஸில் வேலை செய்கிறாங்க உதவியோட பிரகாஷோட குடும்பமும் பெனியும் இன்னும் கொஞ்சம் பேர் தான் மெயினாக நின்று செய்தாங்க. ஓகே, அந்த நேரத்தில் நாங்கள் கொடுத்த கன்ட்ரிபியூஷன் எங்களுக்கு வரவில்லை விட செலவு ஜாஸ்தி. அதனால நாங்கள் எங்களோட கன்ட்ரிபியூஷனை மட்டும்தான் நாங்கள் அதில் கொடுத்தோம். அதில் அதிகப்படியான செலவு இருந்தது. அந்த செலவுகளை அதில் கொஞ்சம் பேர் போட்டு நிவர்த்தி செய்தோம். அடுத்த கட்டமாக பெனி பொங்கலுக்கு ஒரு கூட்டம் மட்டும் கூடினார். அந்த கூட்டம் கூடுறதுக்கு எங்களுக்கு ஒரு இடமும் இல்லை. அல்பீனா பார்க்கல முதல் அந்த கூட்டம் கூடினார். அந்த கூட்டம் கூடும்போது எங்களுடன் பார்த்திபன் அண்ணா, பிரகாஷ், வினோசன், கோகுலன், சசிகுமார், திருச்செல்வம், தயாபரன் மற்றும் நான் இருந்தோம். அதில் கூட்டத்தில் கூடி முடிவெடுத்து இந்த பொங்கல் எப்படி கொண்டாட வேண்டும், சிறுவர்களுக்கு எப்படியான நிகழ்வுகளை கொண்டு வர வேண்டும் என்று இசை
இயல் நாடகம் என எல்லாம் வர வேண்டும் என்று சொல்லி அதில் கணக்க டிஸ்கஷன்களை போட்டு முடிவெடுத்து தான் ஒருவற்ற தனிப்பட்ட ஒருவர் இந்த வீட்டில் வச்சு 2019ஆம் ஆண்டு வரையும் இந்த நிகழ்வு பழக்கப்பட்டு மேடையேற்றப்பட்டது. 2019ஆம் ஆண்டு எமது சங்கம் பதிவு செய்யப்பட்ட பின் நாங்கள் இன்னும் ஒரு படி மேலோங்கி மேல் சென்று அனுசரணையாளர்களை பிடித்து மிக சிறப்பாக இந்த பொங்கலை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த பொங்கல் ஆனது இன்னும் மென்மேலும் வளர்ச்சி அடைய உங்கள் அனைவரதும் ஒத்துழைப்பு தொடர்ந்து நீங்கள் கொடுத்து கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த பொங்கல் விழா செய்யும் பொழுது பலதரப்பட்ட விமர்சனங்களுக்கு ஆளாக்கப்படுகிறோம். அந்த விமர்சனங்களில் ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை நாங்கள் ஒரு நல்ல கருத்தாக ஒரு நல்ல மொழியாக எடுத்து அது எங்களுக்கு ஒரு லெசன் லேர்னாக எடுத்து அவற்றை செய்து மெருகேற்றி இன்று ஊமை நாடகத்தில் துவங்கின நாங்கள் காத்தவராயன் கூத்து வரைக்கும் வளர்ந்திருக்கிறோம். எம்மீது வைக்கப்பட்ட விமர்சனங்களுக்கு சில விளக்கங்கள் நான் கொடுக்க வேண்டிய தேவையில் நான் இருக்கிறேன். ஒன்று, இந்நிகழ்வை சிலர் மட்டும்தான் செய்ய வேண்டுமா? அது முற்றிலும் தவறானது. நீங்கள் யார் வேண்டுமானாலும் வந்து எல்லாருமா சேர்ந்து செய்யலாம். இங்கே வந்து இது யார் செய்ய வேண்டும் என்பது ஒரு வரையறையோ ஒரு ஜாப்போ ஒன்றுமில்லை. ஆகவே நீங்கள் எல்லோரும் வந்து சேர்ந்து செய்யலாம். ரெண்டாவது வந்து பிள்ளைகளுக்கு சரியான கதாபாத்திரங்கள் கொடுப்பதில்லை என்று. பிள்ளைகளுக்கு சரியான கதாபாத்திரங்கள் கொடுப்பது அது சங்கத்திடமோ அதை செயற்குழுவிடமோ இல்லை. பழக்குபவர்கள் தான் பிள்ளையின் ஆற்றலை பார்த்து பிள்ளைக்கு பழக்கிவிடும் அப்பா அம்மாவின் ஆற்றலை பார்த்து அவர்கள் தான் அதை தெரிவு செய்கிறார்கள். அதற்கு சங்கத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. ஓகே, அடுத்தது என்னன்னு சொன்னால் இந்த செயற்குழு பொங்கல் செயற்குழு கூடும்போது பொது தளத்திலே ஒரு அறிவித்தல் போட்டு அந்த அறிவித்தலிலே தன்னார்வம் முக்கவர்கள் வந்து கலந்து கொண்டு அதன்படிதான் அந்த பொங்கல் செயற்குழு செயல்படுகிறது. அதே போலதான் பழக்குவதற்கும் தன்னார்வம் மிக்கவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் கூறுவோம். இம்முறை ஒரே ஒருவர் மட்டும்தான் நான் இம்முறை ஒரு வித்தியாசமான ஒரு கரக நிகழ்ச்சியை நான் கொண்டு வருகிறேன் என்று எங்களுக்கு பேர் அனுப்பியிருந்தார். ஓகே, நீங்கள் யார் வேண்டுமென்றாலும் வந்து பழகலாம். இந்நிகழ்ச்சி சிறப்பு பெற வேண்டும் என்று சொல்லி சொன்னால் நீங்கள் வந்து இந்த செயற்குழுவோடு சேர்ந்து ஒரு நல்ல நிகழ்வை நடத்துவதற்கு ஒத்துழையுங்கள். மூன்றாவது, ஏன் இவர்கள் குடும்பமாக நின்று செய்வார்கள்? அதற்கு நான் ஒரு காரணம் சொல்கிறேன். இந்த பொங்கல் விழா துவங்கினால் கிட்டத்தட்ட அதை முன்னின்று செய்பவர்களுக்கு 3 மாதம் தேவைப்படுகின்றது. அவர்களுடைய வேலை பழுவும் அவர்களுக்கு கிடைக்கின்ற விடுமுறைகளையும் முழுக்கையிலையும் இந்த பொங்கலுக்கு வேண்டி செலவழிக்கிறார்கள். நீங்கள் ஒன்றை மட்டும் கருத்தில் கொள்ள வேண்டும். இந்த பொங்கல் ஆனது வின்டர் சீசன்ல வந்து நடத்துறோம். அப்ப பொங்கல் என்று சொல்லி இந்த பொங்கலில் பங்கு பெற்றுகின்ற பொங்கலை செயல்படுத்துகிறவர்கள் எல்லாரும் போனால் வீட்டுக்காரர்கள் சும்மா இருப்பார்களா? நீங்களும் எல்லாருமே யோசிப்பார்கள். உங்கள் கணவர் மேரோ உங்கள் மனைவி மேரோ தனிய ஒரு செயல்பாட்டில் ஈடுபட்டு கொண்டிருந்தால் நீங்கள் வீட்டில் அவர்களை அனுமதிப்பீர்களா? இல்லை. எங்களுக்கு உள்ளக அழுத்தத்தை, அதாவது வந்து இன்டர்னல் பிரஷரை குறைப்பதற்காக ஏதோ ஒரு வழியில் அவர்களுக்கு ஒரு வேலையை போட்டு அவர்களின் வாயை அடக்குவதற்காக குடும்பத்தை இழுக்க வேண்டிய ஒரு தேவையில் நாங்கள் இருக்கின்றோம். அதை நீங்கள் வந்து விளங்கிக் கொள்ள வேண்டும். ஓகே, இங்க இன்னொன்று நான் சொல்றேன் சொன்னால், எங்களுக்கும் இங்கு வருகிறது வந்து ரத்தம் தான், தக்காளி சட்னி அல்ல. ஆகவே நீங்கள் விமர்சிக்கும் போது, எங்களை பார்த்து விமர்சனங்கள் வைக்கும் போது உங்களுடைய விமர்சனங்கள் ஆக்கபூர்வமாக இருக்க வேண்டும், உயிர்ப்புடன் இருக்க வேண்டுமானால் வந்து இணைந்து செயல்படுங்கள். 4வது, இவர்கள் ஒரு சிலர் முன்னின்று தொடங்கினதால் தான் இந்த பொங்கலை வந்து பொங்கல் என்று சொல்லி போட்டு எல்லாத்திலையும் இன்வால்வ் ஆகினோம். இந்த பொங்கலை வந்து கலை நிகழ்ச்சியாக மாற்றுவோம் என்று சொல்லி ஒரு ப்ரொபோசல் வைத்தார்கள். அதுக்கு அவர்கள் எடுத்துக்கொண்ட துருப்பிச்சீட்டு என்னன்னு சொன்னால், இது சமயம் சார்ந்தது, இது சமயம் சார்ந்தது அல்ல என்று நான் விளக்கம் கொடுத்தேன். ஏனென்று சொன்னால்
பிரகாஷ் பீட்டர் போல், மார்ட்டின் சந்திரன், வினோசன், பெனி தனுஷியன் ஆரம்ப ஏற்பாட்டாளர்கள் அனைவருமே சமய வேறுபாடின்றி தமிழ் பொங்கல் என்பது தமிழர் பாரம்பரியம் என்பதில் எல்லோரும் உறுதியாக இருந்தோம். அதற்கு நாங்கள் ஒத்துழைப்பு வழங்கவில்லை. அந்த கலை நிகழ்ச்சி என்ற பதமும் அன்றுடன் அதை பற்றி கதைப்பதும் இல்லை. ஓகே, அடுத்தது அஞ்சாவது என்னிடம் பலதரப்பட்ட பேர் சொன்னார்கள், நீங்கள் உங்கள் தனிப்பட்ட தேவைகளுக்காக மக்களை பாவிக்கிறீர்கள், அதாவது பர்சனல் அஜெண்டா. ஓகே, அப்படி சொன்னவர்கள் எல்லாருக்கும் முன்னால நான் உங்களையே கேட்கிறேன், எனதோ அல்லது என்னுடன் நின்று வேலை செய்கிறவர்களின் பர்சனல் அஜெண்டாக்க வேண்டியா நீங்கள் எல்லாரும் வந்தீங்க இந்த பொங்கலை கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள்? இந்த பொங்கல் கொண்டாடுவதற்கு கோலம் போடுவதில் இருந்து, இந்த பேனர் அடிப்பதில் இருந்து, நாங்கள் உங்களுக்கு நீங்க கொடுக்கின்ற சிற்றுண்டிகளில் இருந்து, சாப்பாட்டில் இருந்து, மேடையிலே கொடுக்கின்ற நிகழ்வுகளில் இருந்து எவ்வளவு பிரயத்தனம் போட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40-50 பேர் செயல்பட்டு தான் இந்த மேடையிலே இன்று நாங்கள் இந்த நிகழ்வை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அவர்களின் கடின உழைப்பை இனிவரும் காலங்களில் யாரும் கொச்சைப்படுத்த வேண்டாம். இறுதியாக என் மீது விமர்சனங்கள் வைக்கப்பட்ட அனைவரையும் பார்த்து ஓப்பனாக நான் கேட்கின்றேன், நீங்கள் வந்து யசோ நீ செய்தது பிழை, இதை இப்படி செய்திருக்க வேண்டும் என்று அடுத்த வருஷத்தில் இருந்து செய்து காட்டுங்கள். அப்படி செய்து காட்டினால் நீங்கள் வைக்கப்பட்ட விமர்சனங்கள் உயிர்ப்புடன் இருப்பதாக எல்லோரும் விளங்கிக் கொள்வார்கள். இதைவிட உங்களிடம் ஒரு சிலருக்கு சந்தோஷமான விஷயமாகவும் இருக்கும், சிலருக்கு துக்கமான விஷயமாகவும் இருக்கும். இதுதான் எனது கடைசி பொங்கல் செயற்குழுவின் ஈடுபாடாக இருக்கும். இனிவரும் காலங்களில் நானும் உங்களுடன் இருந்து பார்வையாளராக பார்ப்பேன் என்று கூறி, இவ்வளவு காலமும் நான் ஏதோ ஒரு பொங்கல் நல்லதா நடக்க வேண்டும் என்பதற்காக உங்களை காயப்படுத்தி இருந்தால் உங்கள் அனைவரிடமிருந்து மன்னிப்பு கேட்டுக்கொண்டு, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு எனும் திருவள்ளுவரின் திருக்குறளுடன் முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். வரவேற்பு உரை நிகழ்த்தி சென்ற தலைவர் திரு யசோதரன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.